நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா சிஎம்ஏ டினோவை பற்றி தான் வந்து பார்க்க போகிறோம். நிறைய பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா இது ஆல்ரெடி தெரியும், சில பேர் வந்து எனக்கு தெரியாமல் வந்து இருக்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். சிஎம்ஏ டினோவோ அப்படிங்கிறத வந்து நம்ம அப்ளை பண்ணால் டேரெக்டாக கூகுளில் சிஎம்ஏ டினோன்னு சொல்லி சர்ச் பண்ணுங்கள். சர்ச் பண்ண உடனே அப்ளை டினோவோ அப்படிங்கிறத கொடுத்துருங்க. கொடுத்ததும் வந்து பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா இந்த மாதிரி வந்து இமெயில் ஐடி பாஸ்வேர்டு அப்படிங்கிறது வந்து உங்களுக்கு இதாகும், ஓகே, ஷோ ஆகும். ப்ரோ இது வரைக்கும் நான் அந்த மாதிரி எதுவும் நான் பண்ணதில்லை, ஓகே அப்படின்னா ஃபஸ்ட்டு நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா இதில் வந்து நீங்கள் அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணிக்கோங்க. அதுக்கு முன்னாடி நான் டினோவானா என்னென்னு நான் சொல்லிடுறேன். எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கோம், பட் தெரியாதவங்களுக்கு நான் சொல்லிடுறேன். டினோங்கிறது வந்து பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா இப்போ ஒரு ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர் ஒன்று இருக்குது. இன்டர்மீடியட்டில் நீங்கள் யூஸ் பண்ணுற ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பரும் ஃபைனலில் நீங்கள் யூஸ் பண்ணுற ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பரும் சேம் தான், வேறு நம்பர் கிடையாது. அப்போ நீங்கள் இன்டர்மீடியட் ரெஜிஸ்டர் பண்ணதில் இருந்து உங்களுக்கு ஃபைனல் வரைக்கும் ஃபினிஷ் பண்ணுற வரைக்கும் 7 years வேலிடிட்டி. அந்த ஒரு நம்பருக்கு வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு 7 years வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா வேலிடிட்டி. அந்த 7 yearsக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் இன்டரும் ஃபைனலும் நீங்கள் கிளியர் பண்ணிடணும். சரி, ஓகே, அப்படி கிளியர் பண்ணலாம் என்ன ப்ரோ நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டூடெண்ட்ஸோட டவுட்ஸ் இருக்கும். அதாவது என்ன நடக்கும் அப்படின்னா, அதாவது 5,000 rupees மட்டும் நீங்கள் அடிஷ்னலாக வந்து ஃபீஸ் பே பண்ணுற மாதிரி மட்டும் இருக்கும், அவ்வளோதான், வேறு ஒன்றும் கிடையாது. ஓகே, அப்படி பண்ணும்போது உங்களுக்கு ஒரு நம்பர் மட்டும் மாறும். அதாவது ஃப்ரெஷ்ஷாக ஒரு ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர் மாதிரி கொடுப்பாங்க. அது 2 days ப்ராசஸ் ஆகிடும், உங்களுக்கு எல்லாமே மொத்தமாக முடிஞ்சிடும். அப்போ நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, ஒரு இன்டர்மீடியட் நம்ம ரெஜிஸ்டர் பண்ணல. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இன்டர்மீடியட் வந்து நீங்கள் 2017 ரெஜிஸ்டர் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா 2024 வரைக்கும் அந்த 7 yearsக்குள்ளே இன்டரும் ஃபைனலும் முடிச்சிருக்கணும். அப்படி முடிக்கலை நீங்கள் அப்படின்னா என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஃபர்தராக வந்து நீங்கள் அந்த டினோவை மட்டும் பண்ணணும். இந்த டினோவை இப்போ நான் சொல்கிறேன் இல்லையா, இது நீங்கள் பண்ணணும். ஒரு ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பருக்கு 7 years வேலிடிட்டி. அப்போ இன்டருக்கும் ஃபைனலுக்கும் ஒரே நம்பர் தான், அந்த 7 வருஷத்துக்குள்ளே நீங்கள் முடிச்சிருக்கணும். அப்படி முடிக்கலன்னா ஐயோ அது எதுவும் பெரிய ப்ராப்ளம் லெவல் ஒன்றும் கிடையாது. ஒரு 5,000 rupees மட்டும் நீங்கள் ஃபீஸ் பேமெண்ட் பண்ணுற மாதிரி இருக்கும், அவ்வளோதான், வேறு ஒன்றும் கிடையாது. சரிங்களா, 5,000 rupees மட்டும் நீங்கள் ஃபீஸ் பேமெண்ட் பண்ணி ப்ராசஸ் பண்ணிக்கிற மாதிரி இருக்கும். ஓகே, அதுக்கப்புறம் ஒரு 7 years வேலிடிட்டி அப்படின்னா இப்போ நீங்கள் டினோவா பண்ணிட்டீங்கன்னா அடுத்து ஒரு நெக்ஸ்ட் ஒரு 3 years அந்த மாதிரி ஒரு வேலிடிட்டி கொடுப்பாங்க. இந்த மாதிரி டினோவா பண்ண இருக்கும். ஒவ்வொருத்தரும் அவங்க சிச்சுவேஷனுக்கு ஏற்ற மாதிரி பண்ணிப்பாங்க. சில பேர் வந்து 10 years கேப் எடுத்துருப்பாங்க, அவங்களாம் நான் டினோவா பண்ணுற மாதிரி தான் இருக்கும். ஸோ அதனால் இது ஒரு பெரிய ப்ராப்ளம் அப்படிங்கிறதுலாம் கிடையாது. சரிங்களா, எல்லாருக்கும் இது நடக்கும்னு சொல்ல முடியாது, ஒரு சிலர் பண்ண வேண்டிய சிச்சுவேஷன் அப்படிங்கிறது வரலாம். அதை அப்ளை பண்ணோம்னா இப்போ இந்த மாதிரி வந்து டேரெக்டாக உங்களுக்கு ஷோ ஆகும். ஷோ ஆனோடனே வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா க்ரியேட் லாகின் அக்கௌண்ட் அப்படின்னு சொல்லிட்டு அதில் நீங்கள் வந்து டேரெக்டாக உங்களை என்ன பண்ணிடலாம்னா உங்களோட ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர் கொடுத்து பாஸ்வேர்டு ஃபஸ்ட்டு போட்டு க்ரியேட் பண்ணிடுங்க. பாஸ்வேர்டு பார்த்திங்கன்னா எப்படி இருக்கணும், அதில் சொல்லியிருக்கேன் பாருங்கள், பாஸ்வேர்ட் மஸ்ட் கண்டெயின் 1 number. அந்த இதில் இருக்கிற மாதிரி அப்படியே நீங்கள் ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. வச்சுட்டிங்கன்னா சென்ட் ஓடிபி கொடுத்தீங்கன்னா உங்களோட ரெஜிஸ்டர் மெயில் ஐடிக்கு அதுவே என்ன ஆகிடும், ஓடிபி போயிடும். அந்த ஓடிபி என்ட்ரு பண்ணக்கப்புறம் நீங்கள் டேரெக்டாக என்ன பண்ணிக்கலாம், லாகின் அப்படிங்கிறத நீங்கள் போகிற மாதிரி இருக்கும். ஸோ உங்களோட ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர் கொடுத்துட்டு பாஸ்வேர்டை போட்டணும். பாஸ்வேர்டு கண்டிப்பாக அதில் அவங்க மென்ஷன் பண்ண மாதிரி தான் இருக்கணும்ப்பா. மஸ்ட் கண்டெயின் 1 number, 1 upper case, ஒரு கேப்ஸ் லெட்டரில் இருக்கணும், ஒரு ஸ்மால் லெட்டர் இருக்கணும், அப்புறம் ஸ்பெஷல் கேரக்டர். இந்த ஆர்டர்ஸ் இந்த இதில் தான் இருக்கணும், இருந்தால் தான் அது வேலிடு. அப்போ மேலே பாஸ்வேர்டு என்ன போட்டிங்களோ அதே கீழே கன்ஃபார்ம் பாஸ்வேர்டு கொடுத்துட்டிங்கன்னா சென்ட் ஓடிபி கொடுத்தீங்கன்னா டேட்டா ஓடிபி வந்துடும். அடுத்து இப்போ உங்களுக்கு பாஸ்வேர்டு ஜென்ரேட் ஆகிடுச்சு. சரிங்களா, ஜென்ரேட் ஆனதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணணும், டேரெக்டாக இங்கே உங்களோட மெயில் ஐடி, இப்போ நீங்கள் ஜென்ரேட் ஆன பாஸ்வேர்டு இருக்குல்ல, அந்த பாஸ்வேர்டு எடுத்து இங்கே உள்ளே என்ட்ரு பண்ணி கேப்ஷா கொடுத்தீங்கன்னா லாகின் அப்படிங்கிறது உங்களுக்கு உள்ளே போயிடும். ஓகேங்களா, தட்ஸ் ஆல். உள்ளே போனதுக்கப்புறம் என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லி கேட்டுக்கிட்டிங்கன்னா ஜஸ்ட்டு 2 தான்ப்பா. ஓகே, ஜஸ்ட் ஒரு 2 ஆப்ஷன் இருக்குது. 2 தான் வேணும் ஆக்சுவலி. என்ன 2 ப்ரோ அப்படின்னு கேட்டிங்கன்னா உங்களோட பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ ஒன்று, உங்களோட சிக்னேச்சர் வந்து ஒன்று. இந்த ரெண்டுமே வந்து ஸ்கேன் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ ஃபோட்டோலாம் 200 kbக்கு கீழே இருக்கணும். ஓகே, சிக்னேச்சர் 100 kb கீழே இருக்கணும். இந்த மாதிரி நீங்கள் ஸ்கேன் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா என்ன பண்ணலாம், டேரெக்டாக மொபைல் ஃபோன்லேயே பண்ணிடலாம். அந்த வரைக்கும் இப்போ டேரெக்டாக நான் மொபைல் ஃபோனை தான் காமிக்கிறேன், அப்படியே டேரெக்டாக டக்குன்னு ப்ராசஸ் பண்ணி உள்ளே போய் நீங்கள் அப்ளை பண்ணிடலாம். ஓகே, தட்ஸ் ஆல், அவ்வளோதான்ப்பா, வேலை முடிஞ்சிடும். உங்களுக்கு ஒன்றுமே கிடையாது. இப்போ நீங்கள் பார்த்துக்கிட்டிங்கன்னா டேரெக்டாக என்ன பண்ணுறீங்க, இந்த மாதிரி வர்றீங்க, உள்ளே வந்து நான் அப்ளை டினோவான்னு சொல்லி போனோடனே மெயில் ஐடி பாஸ்வேர்ட் கேட்கும். நான் அக்கௌண்ட்டே க்ரியேட் பண்ணல ப்ரோ அப்படின்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை. க்ரியேட் லாகின் அக்கௌண்ட் போய் எக்ஸிஸ்டிங் ஸ்டூடெண்ட்டில் போட்டு நம்பரை போட்டு பாஸ்வேர்டு கன்ஃபார்ம் பாஸ்வேர்டு ஓடிபி கொடுத்துருங்க. டேரெக்டாக ப்ராசஸ் ஆகிடும். அடுத்து என்ன ஆகிடும், பாஸ்வேர்டு இப்போ ஜென்ரேட் ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் அகைன் இதில் வந்து மெயில் ஐடி பாஸ்வேர்ட் கேப்சா என்ட்ரு பண்ணிங்கன்னா லாகின் உள்ளே டேரெக்டாகவே உங்களுக்கான ஐடியிலே போயிடும். அதில் டீட்டெயில் இருக்கும். என்ன டீட்டெயில் இருக்குன்னா நீங்கள் இன்ட்ரு எப்போ அப்ளை பண்ணீங்க, ஃபைனல் எப்போ அப்ளை பண்ணீங்க, ஓகே உங்கள் வேலிடிட்டி இருக்கா இல்லையா, முடிஞ்சிருச்சா இல்லையா, எல்லாமே பக்காவாக ஷோ ஆகும்பா. ஓகே, இது வந்து இவங்க தான் பண்ணணும் அவங்க தான் பண்ணணுங்கிற கிடையாது. இந்த லாகின் ஐடியை ஓப்பன் பண்ணி யாருனாலும் செக் பண்ணி பார்த்துக்கலாம்.
ஏன்னா நான் ஒரு எக்ஸாம்பிளுக்கு நான் சொன்னேன் 2017 ரெஜிஸ்டர் பண்ணிங்கன்னா 2024 வரைக்கும் வேலிடிட்டி, 2018 ரெஜிஸ்டர் பண்ணிங்கன்னா 2025 வரைக்கும் வேலிடிட்டி. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் 2017 நான் ஜூலையில் பண்ணியிருக்கேன் ப்ரோ, 2017 ஜூலையில் நான் பண்ணேன் அப்படின்னா கரெக்டாக 7 இயர்ஸ் பார்த்தீங்கன்னா 2024 ஜூன் வரைக்கும் வரும். இந்த மாதிரி வேலிடிட்டி 7 இயர்ஸ். ஓகேங்களா? எல்லாரும் அப்ளை பண்ணி பார்க்கணுன்னு அவசியம் இல்லை. அப்ளை பண்ணிங்கிற தாண்டி ஜஸ்ட் வியூ பண்ணி பார்க்கணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாது. இப்போ ப்ரோ நான் ரிஜிஸ்டர் பண்ணி 3 இயர்ஸ் தான் ப்ரோ ஆகுது அப்படின்னா உங்களுக்குலாம் பிரச்சனை இல்லை. 7 இயர்ஸ் ஆயிடுச்சு அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக அதை செக் பண்ணி தான் ஆகணும். ஓகேங்களா? அதை மட்டும் நான் சொல்கிறேன், கொஞ்சம் பார்த்துக்கோங்க. 7 இயர்ஸ் ஆச்சுன்னா கண்டிப்பாக நீங்கள் அதை ஓப்பன் பண்ணி பார்த்து தான் பார்க்கணும். ஏன்னா வேறு வழி கிடையாது, அந்த இடத்துல நீங்கள் உள்ளே ஓப்பன் பண்ணி தான் ஆகணும். சரிங்களா? அதை மட்டும் கொஞ்சம் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. 7 இயர்ஸ் அவ்வளோதான். அதனால் இன்று எப்போ அப்ளை பண்ண கூட எனக்கு தெரியல ப்ரோ அப்படின்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை. அப்போது யாருக்கெல்லாம் இன்று எப்போ அப்ளை பண்ணோம் அப்படிங்கிறது தெரில அப்படின்னா இப்போ நான் சொன்ன மாதிரி கூகுளில் டேரெக்டாக CMA டினோன்னு சொல்லி சர்ச் பண்ணி இப்போ நான் சொன்ன மாதிரி ஆப்ஷன்லாம் வந்து இங்கே லாகின் கொடுத்து உள்ளே போயிட்டீங்க அப்படின்னா டீட்டெயில் ஷோ ஆகும். இன்று இப்போ அப்ளை பண்ணிங்க, உங்களுக்கு வந்து டினோ வந்து வேலிடிட்டி வந்து 2027 வரைக்கும் இருக்குது, 2028 வரைக்கும் இருக்குன்னு சொல்லி அதுலேயும் ஷோ ஆகிடும். அப்போ உங்களுக்கு எந்த விதமான பிரச்சனையும் இல்லை. சரி, இப்போ இது யாருக்கு ப்ரோ ப்ராப்ளம் ஆகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். ஒருத்தவங்க இன்டர்மீடியட் ரிஜிஸ்டர் பண்ணி நான் சொல்கிறது அந்த ரிஜிஸ்டர் பண்ணது வந்து 7 இயர்ஸ் வேலிடிட்டி. ஓகேங்களா? ஃபைனலுக்கு எல்லாத்துக்கும் சேர்த்து இன்டருக்கும் ஃபைனலுக்கும் ஒரே நம்பர் தான். அந்த 7 வருஷம் டைம், அந்த 7 இயர்ஸ்க்குள்ளே முடிச்சுட்டாங்கன்னா பிரச்சனை இல்லை. அதுக்கப்புறம்னா 5,000 மட்டும் பே பண்ணி ஃபர்தராக பண்ணணும், அவ்வளோதான் டிஃப்ரெண்ட்டு, வேறு ஒன்றும் கிடையாது. சரிங்களா? அதனால் இப்போ என்ன ஒரு ப்ராப்ளம் வரும் அப்படின்னா, இந்த எக்ஸாம் அப்ளை பண்ணுறது இருக்குல்ல, அப்ளை பண்ணுறது அக்டோபர் 10க்குள்ளே ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அப்ளை பண்ணிடுங்க. ஓகே? சில பேர் வந்து 7 இயர்ஸ் ஆகிருக்கும், முன்னாடி பண்ணியிருப்பீங்க. 7 இயர்ஸ் மேலே 7.5 இயர்ஸ் ஆச்சு ப்ரோ, நான் இன்ட்ரு அப்போ அப்ளை பண்ணேன், இப்போ நான் எக்ஸாம் அப்ளை பண்ணுறேன்னா உள்ளே அப்ளை பண்ணும்போது உங்களுக்கு லாக் ஆகும். என்ன ஆகும்? உங்கள் ரிஜிஸ்ட்ரேஷன் இது டினோவா நீங்கள் பண்ணணும், டியூ டேட் முடிஞ்சு போச்சு அப்படிங்கிற மாதிரி வரும். அப்போ நீங்கள் உடனே அதை ப்ராசஸ் பண்ணணும். ஓகேங்களா? இமீடியட்டாக இப்போ நான் சொன்ன மாதிரி ப்ராசஸ் பண்ணி அதை 5,000 பே பண்ணணும். பேமெண்ட் பண்ணக்கப்புறம் உங்களுக்கு ஃப்ரெஷ்ஷாக எல்லா நம்பரும் மாறுது, ஒரு சின்ன சேஞ்சஸ் மட்டும் வச்சு உங்களுக்கு மெயில் ஐடியிலே வந்துடும், நம்பர் மாறிடுச்சு, ஃபர்தராக ப்ராசஸ் பண்ணிக்கோங்க அப்படின்னு வந்துடும். அதுக்கப்புறம் நீங்கள் டவுன்லோட் பண்ணி வச்சுக்க வேண்டியது, அவ்வளோதான் முடிஞ்சு. ஸோ எந்த விதமான ப்ராப்ளமும் கிடையாதுப்பா. 5,000 rupees பே பண்ண போகிறோம். இன்டருக்கும் ஃபைனலுக்கும் எல்லாரும் இதே டவுட்டை கேட்காதீங்க. சரிங்களா? ப்ரோ நான் இன்டர் 3 வருஷத்துக்கு முன்னாடி தான் ரிஜிஸ்டர் பண்ணேன்னா உங்களுக்கு இதுக்கு சம்மந்தம் கிடையாது. நான் சொன்னது இன்டர் ரிஜிஸ்டர் பண்ணதுலேருந்து 7 இயர்ஸ்க்குள்ளே இன்டரும் ஃபைனலும் முடிச்சிருக்கணும். உங்களால் முடிக்க முடியல. இப்போ சில பேர்லாம் முன்னாடி இன்டர் ரிஜிஸ்டர் பண்ணிப்பாங்க, பேபி ஃபேமிலி சிச்சுவேஷனால இப்போ ரிஜிஸ்டர் பண்ணி 8 இயர்ஸ் ஆயிருக்கும். அப்போ என்ன பண்ணணும்? டினோ அப்ளை பண்ணி தான் ஆகணும், 5,000 rupees பே பண்ணி தான் ஆகணும். அப்போ இன்டருக்கும் ஃபைனலுக்கும் ஒரே ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர், அந்த டைமுக்குள்ளே அவங்க வந்து முடிச்சிருக்கணும். முடிக்க முடியல அப்படின்னா இந்த 5,000 rupees பே பண்ணி ஒரு ஃபைன் மாதிரி தான் இது வந்து பே பண்ணி ரெனியூவல் பண்ணிக்கிற மாதிரி தான். சரிங்களா? தட்ஸ் ஆல். ஃபோட்டோ மட்டும் நான் சொன்ன மாதிரி வச்சுக்கோங்க. ப்ரோ நான் ஃபோட்டோ வந்து இப்போ மொபைல் ஃபோனில் ஃபோட்டோ எடுத்தால் எனக்கு MP கவுண்ட்டில் காட்டுது, இப்போ நீங்கள் KBK சைஸில் தான் வச்சுக்கணும்னு சொல்கிறீங்க. அப்போ நான் என்ன ப்ரோ பண்ணுறது அப்படின்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை. நம்ம ப்ளே ஸ்டோரில் கூகுள் ப்ளே ஸ்டோரில் போய்ட்டு இது கம்ப்ரெஸிங் ஆப் வந்து நீங்கள் பண்ணிக்கோங்க, டவுன்லோட் பண்ணி வச்சுக்கோங்க. கம்ப்ரெஸிங் ஆப் டவுன்லோட் பண்ணி வச்சிங்கன்னா அதிலே நீட்டாக கம்ப்ரெஸ் பண்ணிடலாம். சரிங்களா? நீட்டாக அதிலே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து கம்ப்ரெஸ் பண்ணுறது எல்லாமே பக்காவாக வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து இந்த இருக்கு பாருங்களேன், ரெடியூஸ் ஃபோட்டோ சைஸ் அப்படின்னு சொல்லி இந்த இதே ஆப் தான் உங்களுக்கு. நீங்கள் வேணும்னா நீங்கள் அதை வந்து டவுன்லோட் பண்ணி வச்சுக்கலாம். சரிங்களா? டவுன்லோட் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா அதில் நீட்டாக உங்களுக்கு கம்ப்ரெஸிங் சைஸு, இந்த சைஸ்லேருந்து என்ன சைஸு உங்களுக்கு வேணும் அப்படிங்கிறது எல்லாமே நீட்டாக கேட்கும். இந்த ரீசைஸ் ப்ளஸ் கம்ப்ரெஸ் இருக்குல்ல, அதை நீங்கள் கிளிக் பண்ணி இந்த MP அந்த MP அப்படிங்கிற ஷோ ஆகும். உங்களுக்கு வேணுங்கிறத நீங்கள் என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா ஜஸ்ட்டு கிளிக் பண்ணி MP to அந்த இதை வந்து அப்படியே மாற்றிக்கலாம், கன்வெர்ட் பண்ணிக்கலாம், KBயாக மாறிடும். ஜஸ்ட்டு சிம்பிள், ரொம்ப சிம்பிள், ஒரு கஷ்டமே கிடையாது. சும்மா நீங்கள் அப்படியே கிளிக் பண்ணிட்டு இது பண்ணிட்டாலே முடிஞ்சு, அவ்வளோதான். சரிங்களா? சிம்பிள். ஸோ அதனால் இது டவுன்லோட் பண்ணி வச்சுக்கோங்க. 5,000 rupees அமௌண்ட் வச்சுக்கோங்க. மொபைல் ஃபோனில் பண்ணும்போது வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா ஒரு மொபைல் ஃபோனில் பண்ணுறீங்கன்னா இன்னொரு மொபைல் ஃபோன் வந்து கையில் ஜிபே பாருங்க கூட வச்சுக்கோங்க. அவ்வளோதான். டக்குன்னு வித்தின் 5 minutesல ஒர்க் எல்லாம் பக்காவாக ப்ராசஸ் பண்ணி முடிஞ்சிடும். ஓகே? இது வந்து ரீவேலிடேஷன் அப்படி அதாவது டினோவா அப்படின்னு சொல்லி சொல்கிறதுப்பா. டினோவா CMA டினோவா அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. இப்போ இந்த ப்ராசஸ் முடிஞ்சு. நிறைய பேருக்கு இன்னொரு டவுட் இருக்குது, அப்புறம் இந்த இதை ரீவேலிடேஷனுங்கிறாங்களா, அது என்னது அப்படின்னு சொல்லிட்டு அது நிறைய பேர் கேட்குறீங்க. ஓகே, இதில் பாருங்களேன், இது வந்து உங்களோட ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பருக்கு பார்த்தீங்களா, அந்த ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர் ஃபஸ்ட் நீங்கள் டைப் பண்ணுங்கள். அப்புறம் டேட் ஆஃப் பர்த், ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர் டைப் பண்ணுங்கள். அப்புறம் டேட் ஆஃப் பர்த் டைப் பண்ணுங்கள். ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர் அதில் எப்படி இருக்குது உங்களுக்கு தெரியும்ல, உங்கள் நம்பர் டைப் பண்ணிட்டு ஹியர் பாஸ்வேர்டுங்கிறது எப்படி இருக்குன்னு பாருங்களேன். 2/7/1980 அப்படிங்கிறது உங்களோட டேட் ஆஃப் பர்த். அப்படின்னா என்ன போட்டிருக்காங்க பாருங்கள், 02/07/1980 அப்படிங்கிறத போடணுமா, ஸ்லாஷ் எதுவும் போடாமல் யூஸ் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இவ்வளோ தான், தட்ஸ் ஆல். ஓகே, சிம்பிள்ப்பா, முடிஞ்சது அவ்வளோதான்.
இது ரீவேலிடேஷன். இது என்னது ப்ரோ? அது வந்து 7 years வேலிடிட்டி அந்த நம்பர் சொல்லுங்க. இது என்னது அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த சில பசங்க என்ன பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இந்த 2 years 3 years வந்து எக்ஸாமை கேப் விட்ருவாங்க. எப்படி எக்ஸாமை கேப் விட்ருவாங்க, எக்ஸாம் எழுத மாட்டாங்க. சரிங்களா? அதாவது வேலிடிட்டி இருக்கும், 7 years வேலிடிட்டி இருக்கும், அப்ளை பண்ணியிருப்பாங்க. 2-3 வருஷமாக அந்த பசங்க எக்ஸாமே போயிருக்க மாட்டாங்க, எக்ஸாமே அப்பியர் ஆகிருக்க மாட்டாங்க. அப்போ என்ன ஆகும்னா 2 years 3 years நான் சொல்கிறேன், 2 to 3 years எக்ஸாம் எழுதிருக்க மாட்டாங்க, கேப் விட்டுருப்பாங்க. அப்போ அவங்களாம் வந்து சிஎம்ஏ ரீவேலிடேஷன் ஒன்று பண்ணணும். இது எவ்வளோ ப்ரோ அப்படின்னா, ஐ திங்க் 800 to 1000 rupees ஒரு குரூப்புக்கு சார்ஜ் பண்ணுவாங்க. ஓகே, இது நீங்கள் பே பண்ணுற மாதிரி வரும். சரிங்களா? இது எனக்கு வேலிட்டில் இருக்கா இல்லையா ப்ரோ அப்படின்னு நான் எப்படி ப்ரோ தெரிஞ்சுக்கிறதுனா, ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஒன்று சொல்கிறேன், நீங்கள் எல்லோரும் இப்போ எக்ஸாம் அப்ளிகேஷன் பண்ணியிருப்பீங்கல்ல, சிஎம்ஏ எக்ஸாம் இந்த October 10 லாஸ்ட் டேட் சொன்னோம்ல, டிசம்பர் எக்ஸாம் எழுதுனா சிஎம்ஏ அப்ளிகேஷன் போயிட்டு இருக்குல்ல, அதை அப்ளை பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு பிரச்சனை இல்லை. ஓகே, அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி ஏதோ ஷோ ஆக மாட்டேங்குது ப்ரோ, உள்ள நம்பர் போட்டால் இன்வேலிட்னு வருது ப்ரோ, அந்த மாதிரி இருந்துச்சுன்னா இதை வந்து செக் பண்ணி பாருங்கள். ரீவேலிடேஷன் மேபி உங்களுக்கு முடிஞ்சிருந்திருக்கும், இல்லை அது அப்ளை பண்ணுற மாதிரி இருந்திருக்கும். அதனால் எல்லாருக்கும் இது நடக்காது, மெயினாக கேப் விடுறவங்களுக்கு வரும். கேப் விடுறவங்களுக்கு இந்த இது வரும். சரி, இப்போ நான் அப்ளை பண்ணி இது நான் கிளிக் பண்ணி உள்ளே போயிட்டேன் ப்ரோ. இப்போ எனக்கு வந்து உள்ளே வந்து நோ டேட்டா ஃபவுண்ட் அப்படின்னு ஷோ ஆகுது. இப்போ நான் என்ன பண்ணுறது அப்படின்னா, உங்களுக்கு எந்த விதமான ப்ராப்ளம் வந்து கிடையாது. நோ டேட்டா நோ ரெக்கார்ட்ஸ் ஃபவுண்டாக எந்த பிரச்சனை இல்லை. ஆனால் உள்ளே கிளிக் பண்ணி போனோன்னே உங்களுக்கு ஏதாவது குரூப் 1 இது இவ்வளோ ஃபீஸ், குரூப் 2 இவ்வளோ ஃபீஸ் அப்படின்னா நீங்கள் அதை ஏதோ ஃபீஸ் பே பண்ணுற மாதிரி மேபி வரலாம். ஆனால் நான் ஒன்று சொல்கிறேன், ரீவேலிடேஷனுங்கிறது இதுதான் உங்களுக்கு. ஆனால் நீங்கள் என்ன பண்ணுறது தெரியுமா, சிஎம்ஏ எக்ஸாமுக்கு அப்ளிகேஷன் நான் போட்டுட்டேன் ப்ரோனா பிரச்சனை இல்லை அப்படியே விட்டுருங்க ப்ரோ. நானும் சிஎம்ஏ எக்ஸாம் அப்ளிகேஷன் போடலை அப்படின்னா முதல் டேரெக்டாக என்ன பண்ணுறீங்கன்னா, கூகுளில் வந்து சிஎம்ஏ எக்ஸாம் அப்ளிகேஷன் அப்படின்னு சொல்லி ஃபஸ்ட்டு வந்து போடுங்க, சர்ச் பண்ணுங்கள். சிஎம்ஏ எக்ஸாம் அப்ளிகேஷன் சொல்லி சர்ச் பண்ணுங்கள். சர்ச் பண்ணிட்டு அதில் ஃபஸ்ட்டு நீங்கள் போங்க. இது வரைக்கும் நீங்கள் அப்ளை பண்ணால் அதை நீங்கள் ஃபஸ்ட்டு உள்ளே கிளிக் பண்ணி ஆன்லைன் எக்ஸாம் ஃபார்ம் கிளிக் பண்ணி ஆன்லைன் அப்ளிகேஷன் கிளிக் பண்ணி இதில் வந்து இன்டர்மீடியட் அப்படிங்கிறது உங்களுக்கு என்ன இன்ட்ரோ ஃபைல் அதை கிளிக் பண்ணி உள்ளே ப்ராசஸ் பண்ணி நீங்கள் உள்ளே போங்க. போனோடனே உங்களோட ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர் இங்கே கொடுங்க. உள்ளே கொடுத்தோன்னே டேரெக்டாக உள்ளே போயிடணும். உள்ளே போகாமல் ஏதாவது ரெட் கலரில் ஷோ ஆகும்போது என்ன ஷோ ஆகும்னா, டினோவா பண்ண வேண்டியிருக்கு, நீங்கள் டியூ டேட் முடிஞ்சிருக்கு, இல்லை ரீவேலிடேஷன் பண்ண வேண்டியிருக்கு அப்படின்னு ஏதாவது ஒன்று ஷோ ஆகும். அப்படி ஷோ ஆச்சுன்னா மட்டும், ரெட் கலரில் ஷோ ஆச்சுன்னா மட்டும், இப்போ நான் சொன்னேன்ல டினோவோ ரீவேலிடேஷன் அது பண்ணுங்கள். ஷோ ஆகலைன்னா அப்படியே விட்டுருங்க. சரிங்களா? இது வந்து அப்ளிகேஷன் லிங்க், இது எல்லாரும் பண்ண வேண்டியது. December 10 எக்ஸாம் அப்ளை ஆகும்னா எல்லாரும் இதை பண்ண வேண்டியது. இதை கிளிக் பண்ணி பாருங்கள், கிளிக் பண்ணி உள்ளே போயிருங்க. ஆல்ரெடி அப்ளை பண்ணவங்க பிரச்சனை இல்லை, இனிமேல் தான் நான் அப்ளை பண்ண போகிறேன் அப்படின்னா உள்ளே கிளிக் பண்ணி போங்க. கீழே ரெட் கலரில் ஷோ ஆகிற மாதிரி இருந்துச்சுன்னா சிஎம்ஏ ரீவேலிடேஷன் ஒன்று பண்ணுற மாதிரி இருக்கும், இல்லைனா சிஎம்ஏ டினோவா பண்ணுற மாதிரி இருக்கும். அது எப்படி பண்ணுறது அப்படிங்கிறது தான் நான் இப்போ தான் காமிச்சிருந்தேன் இல்லையா? என்ன காமிச்சிருந்தோம் அப்படின்னா, சிஎம்ஏ டினோவான்னு சொல்லி நீங்கள் சர்ச் பண்ணாலே போதும். இப்போ உங்களுக்கு அந்த மாதிரி ரெட் கலர் ஷோ ஆகுது, அப்போ சிஎம்ஏ டினோவான்னு சர்ச் பண்ணணும். சர்ச் பண்ணோன்னே ஃபஸ்ட்டு நீங்கள் கிளிக் பண்ணிட்டு இந்த இருக்குது அப்ளை டினோவோ போயிடணும். என்னென்ன பண்ணணும்னு சொன்னோம் அதை பண்ணணும். அப்போ டினோவாங்கிறது 7 years அந்த வேலிடிட்டி கான்செப்ட். ஓகே, இல்லை நான் கேப் விட்டு பண்ணேன் ப்ரோ அப்படின்னா அதுக்கு நேம் வந்து ரீவேலிடேஷன். அவ்வளோதான். இந்த 2 உங்களுக்கு ரெட் கலரில் ஷோ ஆச்சுன்னா இந்த 2ல் ஏதாவது ஒன்று நீங்கள் பண்ணுற மாதிரி இருக்கும். அதனால் உள்ளே கிளிக் பண்ணி பார்த்துருங்க. இவ்வளோதான், ஒன்றுமே பிரச்சனை இல்லை. இந்த 2 பண்ணுறது ஒரு பெரிய மேட்டரே கிடையாது. ஜஸ்ட் ஃபோட்டோவும் சிக்னேச்சர் மட்டும் தான் கேட்பாங்க. அதை மட்டும் வச்சு நம்ம ப்ராசஸ் பண்ணி அப்ளை பண்ணி முடிச்சு விடலாம். ஓகே, ரொம்ப ஈஸி. இப்போ மொபைல் ஃபோன்லேயே பண்ணிடலாம். ஒரு மொபைல் ஃபோனில் பண்ணிங்கன்னா இன்னொரு மொபைல் ஃபோன் வந்து ஜிபே பண்ணுறாங்க. எதுக்கான ஸ்கேன், இப்போ இதில் QR கோட் ஷோ ஆகுதுன்னா நீங்கள் இன்னொரு மொபைல் வச்சு ஸ்கேன் பண்ணி டக்குன்னு பேமெண்ட் பண்ணிடலாம். ப்ராசஸ் சீக்கிரம் முடிச்சு விடலாம். ஓகே, அவ்வளோதான். சரிங்களா? முடிஞ்சது, சிம்பிள். இப்போ சிஎம்ஏ எக்ஸாம் அப்ளை பண்ணுறது எல்லாமே ஆல்ரெடி உங்களுக்கு தெரியும்ல, அதை அப்படியே நீட்டாக ஃபாலோ பண்ணி முடிச்சுடுங்க. ஆல் தி வெரி பெஸ்ட். நல்லா எக்ஸாம்ஸ் ஆல்சோ ப்ரிப்பேர் பண்ணுங்கள். நிறைய பேர் இது ரிலேட்டடாக தெரியாமல் இருக்கீங்க. ஃபஸ்ட்டு இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள், எல்லாருக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கட்டும். பார்க்கலாம்.